அபிராமி. எப்பவும் சிரிச்சிட்டு கலகலன்னு இருந்த பொண்ணு இப்படி இருந்தா அங்க வந்திருக்கிறவங்கள என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க. நடந்த முடிஞ்ச விஷயத்தை நீயும் ஊருக்கு தெரியப்படுத்திடுவ போல இருக்கே. ஆனா அதுக்காக என்ன போலீஸ் சிரிச்சு நடிக்க சொல்றியா? மனசுக்குள்ள ரணவேதனையை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்னால நடிக்க முடியாதுமா. என்னாச்சு தோர? தெரியலம்மா, என்னன்னு பார்க்கணும். டீசல் போட்டீங்கல்ல? ஃபுல் பண்ணிட்டேம்மா. அப்புறம் என்னாச்சு? என்ஜின்ல தான் எதனா பிரச்சனையா இருக்குமா? சீக்கிரம் போய் பாருங்க. இதுக்கு தாமா நான் வரமாட்டேன்னு ஏமா கூட்டிட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்ற? ஐயோ கொஞ்சம் பொறுமையா இரு சந்தியா, அதான் தோர பாத்துட்டு இருக்காருல. என்ன பிரச்சனை தோர? எல்லாம் சரியாதாம்மா இருக்கு. ட்ரை பண்றேம்மா. சீக்கிரம் பாருங்க தோர. கேளுங்க. ச்சே, வந்துட்டான் டிரைவர். அம்மா, என் மேல இருக்கிற கோவத்தை கார் மேல காட்டாதீங்கம்மா. இது எங்க காரு. நான் எட்டியும் உதைப்பேன், எரிக்கவும் செய்வேன். அது கேட்க நீ யாரு? சந்தியா, என்ன பேசுற நீ? நீ சுமாருமா. அம்மா, இது உங்களுக்கு வெறும் காருமா, இது எனக்கு சோறு போடுற தெய்வம்மா. இப்படி பண்ணாதீங்கம்மா. என்ன பேசுறீங்க? சந்தியா, என்னம்மா இது? உன்னோட வயசுல பெரியவர்ல அவரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கையை வாங்குற. மன்னிப்பு கேளு, போய் மன்னிப்பு கேளு. தோர, அவ ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டா. தயவு செஞ்சு நீ தப்பா எடுத்துக்காத தோர. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. 15 வருஷமா டிரைவரா இருக்கம்மா. சின்னம்மாவையே தூக்கி வளர்த்தவம்மா நான். என்னையும் என் தொழிலையும் அவமானப்படுத்திட்டாங்கம்மா. என்ன அடிக்க கையை வாங்கினவங்க நாளைக்கு அடிச்சாலும் அடிச்சிடுவாங்கம்மா. என்னால வேலை செய்ய முடியாதும்மா. ஐயா கிட்ட சொல்லிடுங்கம்மா. நான் வரேம்மா. ஏன் இப்படி பண்ண? பாரு, அவர் எப்படி கோச்சிட்டு போறாரு பாரு. கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாத உனக்கு. உங்க அப்பா கிட்ட இருக்கிற முன்கோவம் உனக்கு அப்படியே இருக்கு. அவர் மேல உள்ள கோவத்தை போய் ஏன் இவர் மேல காமிச்ச? அம்மா, அந்தால் போனா போகட்டும். நான் ஏதோ ஆவேசத்துல கை வாங்கிட்டேன். அதுக்காக இப்படி நம்மள நடுத்தர விட்டுட்டு போறதா? இந்த மாதிரி பொறுப்பில்லாதவன் போறதே நல்லதுதான். ஏண்டி பேச மாட்டேன்? அவர் இருந்தாலாச்சும் மெக்கானிக்க கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப ஃபங்க்ஷனுக்கு எப்படி போறது? கார் இங்கே இருக்கட்டும். ஃபங்க்ஷனுக்குலாம் ஒன்றும் போக வேண்டாம். ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம். என்னங்க ஆச்சு? கார்ல ஏதாவது ப்ராப்ளமா? நான் வேணா பார்க்கட்டுமா? கொஞ்சம் பாருப்பா.
கொஞ்சம் தள்ளிக்கோங்க. அப்பாடா. வண்டி ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என் டிரைவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, அவரால் சரி பண்ண முடியல. அந்த மனுஷன் பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு. நல்ல வேளை நீ வந்து சரி பண்ணிட்ட. அம்மா நீ என்ன மெக்கானிக்கா? ஆமாங்க, ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனால் டிரைவர்ஸ்க்குலாம் அவ்வளோவா தெரியாது. எவ்வளோப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. ஆமாம், உங்களுக்கு கார் ஓட தெரியும்ல? எனக்கு தெரியாது, இவளுக்கு தெரியும். ஆனா போற வழியில திரும்பவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தப்பா எடுத்துக்கலன்னா நீயே வந்து எங்களை ட்ராப் பண்ணிட. சரி, நீங்கள் காரில் உட்காருங்க, நான் என் பைக்கை ஓரமாக விட்டு வந்துடுறேன். சரிப்பா வா. டைமுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களாமா? பி கேர்ஃபுல். ஓகே. வாங்க இன்ஸ்பெக்டர். வர சொன்னீங்களா? எனி இம்பார்ட்டன்ட் நியூஸ்? எஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். சிஸ்டர் நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்க டாக்டர். இன்ஸ்பெக்டர், மேடத்துக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். யா, ஐ ரிமெம்பர். இம்மீடியட்டா அந்த ஸ்கேன் எடுத்தாகணும். டாக்டர், அன்ஃபார்ச்சுனேட்லி எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஸ்கேன் மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை சரி செய்யறதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா மேடத்துக்கு இம்மீடியட்டா ஸ்கேன் எடுத்தாகணும். அதை போஸ்ட்போன் பண்ண முடியாது. அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எஸ் டாக்டர். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் படி அவங்கள வெளியில இருக்கிற ஸ்கேன் சென்டருக்கு கொண்டு போய் தான் ஸ்கேன் எடுத்தாகணும். அவங்க உடல் நிலைமையை வச்சு பார்த்தா இது ரிஸ்கான விஷயம்தான். பாதுகாப்பு அடிப்படையில் பார்த்தாலும் இது ரிஸ்க் மாதிரி தான் தோணுது. ஸ்கேன் சென்டர் போற வழியில அவங்கள கொல்றதுக்கு மறுபடியும் அட்டம் பண்ணலாம் இல்லையா? ஐ நோ இன்ஸ்பெக்டர், அதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். அவங்களுக்கு எப்படியே நாம ஸ்கேன் எடுத்தாகணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மேடத்தை சேஃப்டியா ஸ்கேன் சென்டருக்கு கொண்டு போய் திரும்ப கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. டாக்டர், இந்த ப்ராப்ளத்துக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? ஐ மீன், வெளில இருந்து வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்கேன் மிஷின் கொண்டு வரலாம், இல்ல ஹையர் கூட பண்ணலாம். பட் ஐ எம் சாரி, உங்க பிராக்டிகல் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் கிவிங் த சஜஷன், அவ்வளவுதான். ஏன்னா பாதுகாப்பு காரணத்துக்காக முடிஞ்ச வரைக்கும் மேடம் வெளியே கூட்டிட்டு போகாம இருக்கிறது தான் நல்லது. க்ளோஸ்ட் ஏரியா ஹாஸ்பிட்டல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது ஈஸி, ஆனா ஓப்பன் ஏரியால ரொம்ப கஷ்டம். நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. வேற எதனா வழி இருந்தா நான் உங்களை கூப்பிட்டு இருக்கவே மாட்டேனே. சோ வேற வழியே இல்லை இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஓகே டாக்டர், ப்ராப்ளம் தான் இருந்தாலும் நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். போலீஸ் ப்ரொடெக்ஷனை நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னால் நான் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் எனக்கு தரணும். என்ன டீட்டெயில்ஸ் இன்ஸ்பெக்டர்? நாளைக்கு எத்தனை மணிக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறோம், எந்த ஸ்கேன் சென்டரில் நம்ம ஸ்கேன் எடுக்க போகிறோம், ஆம்புலன்ஸில் இவங்களோட வரப்போகிற டிரைவர், நர்ஸ், இவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஷூர் இன்ஸ்பெக்டர், நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். நாளைக்கு ப்ரோக்ராமில் எனி ஃபர்தர் சேஞ்ச் இருந்தால் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். கண்டிப்பா தேங்க்யூ. தேங்க்யூ. எங்கடி சந்தியா? மனசு சரியில்லை, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொன்னா இறக்கி விட்டு வந்தேன். அறிவு இருக்காடி உனக்கு? இந்த மாதிரி டைம்ல அவளை தனியா அனுப்பிச்சா வேதாளம் திரும்ப முருங்க மரம் இருக்காதா? அவன் கூட ஓடி போறதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணிடுவா போல இருக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தியில ஏறாதாடி? நீங்க தாங்க அவளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவ நம்ம 2 பேர் மேலயும் கோவமா இருக்கா. நான் அவ சொன்னதை கேட்காம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னா அவ ரூம்குள்ள போய் அடைஞ்சு பட தவிர சகஜமா யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டா, பழகவும் மாட்டா. நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம மேல உள்ள சந்தேகம் போகலையேன்னு துடிச்சு போயிடுவாங்க.
இத பாருங்க, அவ போக்குலயே போய் தான் நம்ம வழிக்கு அவளை கொண்டு வரணும். நம்ம வழின்னு சொல்லி பழைய வழிக்கே கொண்டு போன மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க. யார் இவன்? நம்ம துரை எங்க? ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வழியில கார் நின்னு போச்சுங்க. துரைக்கு அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க தெரியல. சந்தியா இறங்கி காரை ஸ்டார்ட் பண்ணா, கார் ஸ்டார்ட் ஆகல. அவ கோவத்துல காரை எட்டி உதைச்சிட்டா. அதுக்கு துரை, உங்க கோவத்தை ஏமா கார் மேல காட்டுறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவ துரை அடிக்கிறது கையை வாங்கிட்டா. அவர் கோச்சிட்டு வேலையை விட்டு போறேன்ட்டு போயிட்டாரு. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப இந்த தம்பி தான் வந்து காரை சரி பண்ணி இப்ப வீட்டுல கொண்டு வந்து விட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ்பா. சரிங்க, நான் வரேன். இருப்பா. நல்ல சமயத்துல வந்து என் குடும்பத்துக்கு நீ உதவி பண்ணியிருக்க. எந்த எதிர்பார்ப்புலாம் நீ பாட்டுக்கு போறிய. உன் பேர் என்ன? எந்த ஊர் நீ? என் பேர் கோபி சார். ஊர் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமம். அது சரி, சென்னைக்கு எதுக்கு வந்த? வேலை தேடி வந்தேன் சார். வேலை கிடைச்சிருச்சா இல்ல தேடிக்கிட்டு தான் இருக்கியா? தேடிட்டு தான் சார் இருக்கேன். என்ன வேலை தெரியும் உனக்கு? நான் ஒரு மெக்கானிக் சார். எனக்கு கார் ஓட்டவும் தெரியும். நல்லதா போச்சு. இங்கே டிரைவரா சந்திரு, ஒரு நல்ல சம்பளம் போட்டு தரேன். அப்போ துரையா அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? அவனை அப்படியே நான் விட்டுருவேனா? உன்னையும் என் பிள்ளைய நடுத்தரவில் விட்டு போனால அவனை நான் பார்த்துக்கிறேன். இவன் பரவாயில்லடி, மெக்கானிக் வேலையும் தெரியுன்றான், டிரைவர் வேலையும் தெரியுன்றான். ஓகே தானே? என்ன தம்பி, வேலையில் சேர்ந்துக்கிறியா? என்ன சார், எனக்கு தெரிஞ்ச வேலையே தெரியுங்க. செய்யறது கசக்குமா? நான் எப்போ வேலையில் ஜாயின் பண்ணணும் சொல்லுங்கள் சார். நீ தான் ஏற்கனவே வேலையில் சேர்ந்தியாப்பா. ஆனால் ஒரு விஷயம், வயசுக்குள்ளே இருக்கிற இடம், கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு வேலை தேடி வந்திருக்கேன்னு சொல்கிற. ஜாக்கிரதையாக நடந்துக்க. கண்டிப்பாக சார். வாழ்க்கையில் துரோகத்தால் பாதிக்கப்பட்டவன் தானா. என்னால் இன்னொருத்தருக்கு துரோகம் செய்யறது நினச்சி கூட பார்க்க முடியாது சார். ரொம்ப நல்லது. இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை, நாளை காலையில் சீக்கிரமாக வந்துடு. உன் சம்பளம் என்னன்னு அப்புறமா நான் சொல்கிறேன். சரிங்க போ. சரிங்க. என்னங்க, பையனை பார்த்தா நல்லவனா இருக்கான், வேலையும் தெரிஞ்சவனா இருக்கான். அதுக்காக அவன் யாரு என்னன்னு விசாரிக்காம வேலையில சேர்த்துக்கிறது எனக்கு சரியா படல. போடே, போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா இருந்து உனக்கு புத்தியே இல்லடி. ஒருத்த மூஞ்ச பார்த்ததுமே அவன் நல்லவனா முள்ள மாதிரியான பளிச்சுன்னு எனக்கு தெரியும். ஆபத்துனதுமே நீங்க யாரு என்னன்னு கேட்காம உங்களுக்கு வந்து உதவி பண்ணால, அப்பவே அவன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியலையா? என்ன ஆல்ரெடி நீ. சரி, வண்டி வந்துச்சா எனக்கு? அப்பவே வந்துருச்சு. நான் கிளம்புறேன். அவ வந்து எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க. நந்தாவுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சது, மிஸ் பண்ணிட்டோமே. சரி விடுறா, அதை நினைச்சு இப்ப புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ இருக்கிற ஏரியா தெரிஞ்சு போச்சு. அவ எப்படி இந்த ஏரியாவுக்கு தான் மார்க்கெட்டுக்கு வந்தாகணும். அவளை முடிச்சிட்டு தான் இந்த ஏரியா விட்டு போறோம். பாஸ், யார போட போறீங்க? சின்னா, நீ எங்க? நந்தாக்கா இப்ப சென்னையில தான் இருக்காங்க. நந்தாக்கா எங்க இருக்காங்களோ அங்கதான் இருப்பான் அந்த சின்னா. டேய் சின்னா, உண்மையிலே நந்தா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன பாஸ் இடியட் மாதிரி பேசுறீங்க? மும்பைல இருந்து தமிழே மறந்து போச்சா? நானும் அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நந்தாக்காவை நீங்க ஏன் தெரியுங்க? அது ஒண்ணு இல்ல சின்னா, ஒரே ஆள்கிட்ட வேலை செய்யறோம், ஒரே ஊருக்கு வந்திருக்கோம். ஒருத்தர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்ல. ரொம்ப நல்லது. ஆமா, மும்பையை தாண்டி உங்களுக்கு வேற உலகமே தெரியாதே. இப்ப எதுக்கு கண்டம் விட்டு கண்டம் சென்னைக்கு வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சின்னா, ஜீரா ஒரு அசைன்மெண்ட்டுக்கு எங்களை அனுப்புனாரு. சென்னை வேற எங்களுக்கு புதுசு, எந்த ஏரியாவும் தெரியல. அதான் உன்னை பார்த்துட்டோம்ல, இனி நந்தாவை கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான். அசைன்மெண்ட்னா அக்கா மாதிரி ஃபயரான ஆளுங்க அனுப்பணும். பச்சை புள்ளையில அனுப்பிச்சு வச்சிருக்காரு. பீராவோட நிலைமை ரொம்ப மோசமாச்சுப்பா. ஏய் ஜின்னா, சரி உடு பாஸ். உண்மையை சொன்னாலும் டென்ஷன் ஆகுறீங்க, உள்ளதை சொன்னாலும் டென்ஷன் ஆகுறீங்க. இப்ப என்ன, நந்தாக்காவை நீங்க பார்க்கணும், அவ்வளவுதானே? கார்ல இருங்க. சீக்கிரத்துல நம்ம வேலை எல்லாம் முடிய போகுது. என்ன பாஸ்? ஒண்ணு இல்ல ஏசி இருக்குல்ல? இருக்கு. வாடா சின்ன. அக்கா, ஒரு சர்ப்ரைஸ். நம்ம வீட்டுக்கு விஐபி வந்திருக்காங்க. யாரு அவங்க? வெயிட் a minute.
நமஸ்தே நந்தா. நமஸ்தே தீதி. அடடடடே, நீங்களா? என்ன இவ்வளவு தூரம்? ஒரு சின்ன அசைன்மெண்ட்டுக்காக வந்தோம். பாத்தியாக்கா, நீ சென்னையில வந்து செட்டில் ஆன எஃபெக்ட் பாஸ் எந்த அளவுக்கு பாதிச்சுக்குன்னு பாரு. ஆடிக்கெல்லாம் பதவி உயர்வு கொடுத்துருக்காரு. சின்னா, நீ ரொம்ப கேவலப்படுத்துற. எங்க வேலை முடிஞ்ச அப்புறம் நாங்க யாருன்னு தெரியும். விட்றா டென்ஷன் ஆகாத. நம்ம ஜின்னா தானே. சின்னா, ஆ? போய் டீ போட்டு கொண்டு வா உங்களுக்கு. சரிக்கா. நீங்க உட்காருங்க, நான் போய் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரி. என்னடா இன்னும் டீ குடுக்கல? டீ சாப்பிடுங்க. இல்ல பசிக்கல.